இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது லாஸ்ட் மினிட் ப்ரிப்பரேஷன் தமிழ் இலக்கணம் மாடல் டெஸ்ட் தான் பார்க்க போகிறோம். ஏற்கனவே 300 கொஷின்ஸ் பார்த்தாச்சு. இப்போ செட் 4 பார்க்க போகிறோம். நியூ வியூவர்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க. ஸ்பீடாக ஒரு ரிவிஷன் பார்க்கலாம் வாங்க. விடை வகைகளை பொறுத்துக. சுட்டி கூறுவது சுட்டு விடை, மறுத்து கூறுவது மறைவிடை, இனமாக கூறுவது இனமொழி விடை, உடன்பட்டு கூறுவது நேர்விடை. ஸோ விடை பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி. ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல் கண்டறிந்து பொருத்தமற்றதை தேர்ந்தெடுத்து எழுதுக. இ காமர்ஸ், மின்னணு மையம் கொடுத்திருக்காங்க, இது தவறு. மின் வணிகம். பிறமொழி சொற்களுக்கு இணையான தமிழ் சொல்லை தேர்வு செய்க. நாயு. விடை ஆப்ஷன் சி நாவாய். நாயுன்னா நாவாய். ஊர் பெயரின் மறுவை எழுதுக. கும்பகோணம். குடந்தை. ஊர் பெயரின் மறுவை அறிந்து பொருந்தா இணையை கண்டறிக. இதுல 3 ஆப்ஷன் சரியா கொடுத்திருக்காங்க, ஒண்ணுதான் சரியா கொடுக்கல. அது எதுன்னு கேட்டிருக்காங்க. அது எதுன்னு பாத்தீங்கன்னா புதுக்கோட்டை புதுமைன்னு கொடுத்திருக்காங்க. புதுக்கோட்டை புதுகை, அதுதான் சரியான விடை. ஊர் பெயர்களின் மறுவை பொறுத்துக. கோயம்புத்தூர், கோவை, நாகப்பட்டினம், நாகை, புதுச்சேரி, புதுவை, புதுக்கோட்டை, புதுகை. ஸோ விடை எதுன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி. சரியான நிறுத்தற் குறித்தொடரை காண்க. ஆ, எவ்வளவு பெரிய கரடி. கரடிக்கு மரம் ஏற தெரியுமா. இந்த இடத்துல எக்ஸ்கிளமேஷன் சைன் வரும். நிறுத்தற் குறி பார்த்தீங்கன்னா இங்க புல் ஸ்டாப், இங்க கொஸ்டின் மார்க் வரும். நிறுத்தற்குறிகளை அறிதல். நிறுத்தற்குறிகள் எது சரியானதுன்னு கேட்டிருக்காங்க. மீனே, ஏன் இப்படி தூண்டிலை இழுக்கிறாய். இங்க எக்ஸ்கிளமேஷன் சைன் வரும், இந்த இடத்துல கொஸ்டின் மார்க் வரும். ஸோ ஆப்ஷன் பி. சரியான எழுத்து வழக்கு தொடரை கண்டறிக. வாடை காற்று வீசியது. வாடை காற்று வீசியது. ஆப்ஷன் டி. பேச்சு வழக்கு தொடரை காண்க. எங்கடா போரே. பேச்சு வழக்கு தொடர் பார்த்தீங்கன்னா எங்கடா போரே. எந்த 2 சொற்களை இணைத்தால் கீழ்கண்ட புதிய சொல் கிடைக்கும். பாடறிந்துன்னு கொடுத்திருக்காங்க, இது வேற ஒன்றும் இல்லை, பிரித்து எழுதுக. விடை பாடு பிளஸ் அறிந்து. சொற்களை இணைத்து புதிய சொல் உருவாக்குக. வெளி, நூல், மாலை, கோல். விடை நூல்வெளி. ஆப்ஷன் பி. பின்வரும் விடை வகையினை சுட்டுக. கடை தெரு எங்குள்ளது என்ற வினாவிற்கு வலப்பக்கத்தில் உள்ளது என கூறுதல் என்ன விடைன்னு கேட்டிருக்காங்க. சுட்டு விடை. ஆப்ஷன் சி. கண்மணி நாளை பாடம் படித்தால் பொருத்தமான காலம் அமையுமாறு திருத்தி எழுதுக. கண்மணி நாளை பாடம் படிப்பாள். ஆப்ஷன் பி. சரியான வினா சொல்லை தேர்ந்தெடுத்து எழுதுக. பகுப்பத உறுப்புகள் டேஷ் வகைப்படும். எத்தனை, அதாவது பகுப்பத உறுப்புகள் எத்தனை வகைப்படும். சரியான வினாச்சொல்லை இட்டு நிரப்புக. நெல்லையப்பர் கோவில் டேஷ் உள்ளது. எங்கு உள்ளது. நெல்லையப்பர் கோவில் எங்கு உள்ளது. சரியான இணைப்பு சொல்லை நிரப்புக. அதிக அளவில் மரங்களை வளர்ப்போம். டேஷ் மரங்கள் தான் மழைக்கு அடிப்படை. ஏனெனில் மரங்கள் தான் மழைக்கு அடிப்படை. சரியான இணைப்பு சொல்லை தேர்வு செய்தல். சாலைகள் தோன்றிய பிறகே சாலை விதிகள் தோன்றியிருக்கும். டேஷ் இலக்கியம் தோன்றிய பிறகே அதற்குரிய இலக்கண விதிகள் தோன்றியிருக்க வேண்டும். அதுபோல. விடை அதுபோல. சரியான இணைப்பு சொல் எழுதுக. பள்ளிக்கு கோயில் என்று பெயர் வைத்தார் பாரதியார். ஏன் அப்படி பெயர் வைத்தார். டேஷ் கல்வி கூடங்களில் தான் குழந்தைகளின் எதிர்காலம் நிர்ணயிக்கப்படுகிறது. சரியான இணைப்பு சொல்லை தேர்வு செய்க. விடை ஏனெனில். அடைப்புக்குள் உள்ள குலை வகை குறித்த சொல்லை தகுந்த வாக்கியத்துடன் பொருத்துக. அலகு. விடை நெல், திணை, கதிர். பொருத்தமான சொல்லை தேர்ந்தெடுத்து எழுதுக. இலக்கிய மன்ற விழாவில் முகிலன் சிறப்பாக டேஷ் ஆற்றினான். உரைன்னு கொடுத்துருக்காங்க, சின்ன ராவும் பெரிய ராவும் வச்சு கொடுத்துருக்காங்க.
விடை பார்த்தீங்கன்னா உரை, சின்னரை தான் வரும். பின்வரும் சொல்லுக்கு இரு பொருள் தரும் சொற்களை தேர்வு செய்க. 6. விடை எண், நீர்நிலை. 6னா எண், நீர்நிலை. இரு பொருள் தருக. துய்ப்பது. இரு பொருள் தருக. துய்ப்பது. கற்றல், தருதல். கற்றல், தருதல். இரு பொருள் தருக கொடுத்திருக்காங்க. அதாவது கல்லுங்கிற வார்த்தைக்கு இரு பொருள் தருக. கற்றல் இயற்கையாக கிடைக்கும் திடப்பொருள். கற்றல் இயற்கையாக கிடைக்கும் திடப்பொருள். குறில் நெடில் மாற்றம் பொருள் வேறுபாடு அறிக. விடு, வீடு. அறிக்கை விடுதல், மரவீடு. அறிக்கை விடுதல், மரவீடு. குறில் சொல்லை நெடில் சொல்லாக மாற்றி பொருள் வேறுபாடு வருமாறு ஒரே தொடரில் அமைத்து எழுதுக. சிலைங்கிற வார்த்தை கொடுத்திருக்காங்க. விடை பார்த்தீங்கன்னா சிலை, சீலை. சிலையை திரைச்சீலையால் மறைத்திருக்கிறார்கள். சிலையை திரைச்சீலையால் மறைத்திருக்கிறார்கள். கூற்று காரணம் சரியா தவறா? கூற்று பாருங்க. வெண்பாவால் எழுதப்பட்ட நூல் முத்தொள்ளாயிரம். காரணம் 3000 பாடல்களை கொண்டதால் அவ்வாறு அழைக்கப்படுகிறதுன்னு கொடுத்திருக்கு. விடை என்னன்னா கூற்று சரி, காரணம் தவறு. சரியான கூற்றினை தேர்வு செய்க. இங்க 3 ஆப்ஷன்ஸ் கொடுத்திருக்காங்க. ஆ என்பது எதிர்மறை இடைநிலை. வீட்டிற்கோர் புத்தகசாலை என்பது அண்ணாவின் மேடை பேச்சு. வில்லுப்பாட்டு ஓர் இலக்கிய வடிவம். இதுல சரியான கூற்று எதுன்னு பார்க்கணும். விடை பார்த்தீங்கன்னா ஆ, ஈ சரி, ஆங்கிறது தவறு. இது தவறு. ஈக்குவாலிட்டி சொல்லுக்கு ஏற்ற சரியான தமிழ் சொல்லை தேர்வு செய்க. சமத்துவம். ஈக்குவாலிட்டினா சமத்துவம். கலை சொற்களை அறிதல். கண்ணியம், டிக்னிட்டி, வாய்மை, சின்சியாரிட்டி, உபதேசம், பிரீச்சிங், கொள்கை, டாக்ட்ரைன். ஸோ விடை பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி. கலை சொற்களை அறிதல். டார்னடோ, சூறாவளி. டார்னடோ, சூறாவளி. இது 10th ஸ்டாண்டர்ட் கலைச்சொற்கள்ல வரும். ஏற்கனவே 10th ஸ்டாண்டர்ட் கலைச்சொற்கள் தனியாவே ஒரு வீடியோ கொடுத்திருக்கேன், செக் பண்ணிக்கோங்க. பொருத்தமான பொருளை தேர்வு செய்க. இயற்கை வங்கூல் ஆட்ட அடிக்கோடிட்ட சொல்லின் பொருள் என்ன? காற்று. சிலப்பதிகாரமும் மணிமேகலையும் எந்த பாவில் அமைந்துள்ளதுன்னு கேட்டிருக்காங்க. சிலப்பதிகாரமும் மணிமேகலையும் அகவற்பாவில் அமைந்துள்ளது. அகவற்பா. பொருத்தமான பொருளை தேர்வு செய்க. சரியான இணையை தேர்ந்தெடுன்னு கொடுத்திருக்காங்க. இடைக்காடனாரின் பாடலை இகழ்ந்தவர் டேஷ். இடைக்காடனாரிடம் அன்பு வைத்தவர் டேஷ். விடை மன்னன், இறைவன். ஆப்ஷன் டி. சரியான கூட்டு பெயரை தேர்வு செய்க. மக்கள். மக்கள் அப்படிங்கிற வார்த்தையோட கூட்டு பெயர் என்ன? கூட்டம். மக்கள்ங்கிற வார்த்தைக்கு கூட்டு பெயர் கூட்டம். சரியான கூட்டு பெயரை தேர்ந்தெடு. ஆடு. ஸோ இது ஏற்கனவே உங்களுக்கு தெரியும், ஆட்டு மந்தைன்னு சொல்லுவோம். விடை மந்தை. சொற்களின் கூட்டு பெயரை தேர்வு செய்க. எறும்புகள். எறும்புகளுடைய கூட்டு பெயர் என்னன்னு பார்ப்போம். சாறை. சாறை சாறையாக. சரியான தொடரை தேர்ந்தெடுக. கபிலன் வேலை செய்ததால் களைப்பாக இருக்கிறார். கபிலன் வேலை செய்ததால் களைப்பாக இருக்கிறார். விடை ஆப்ஷன் ஏ. சரியான தொடர் எது? கண்டறிந்து எழுதுக. கதிரவன் காலையில் உதித்து மாலையில் மறையும். கதிரவன் காலையில் உதித்து மாலையில் மறையும். சரியான தொடர் எது என்பதை கண்டறிந்து எழுதுக. சிலப்பதிகாரம் என்னும் காப்பியத்தை இயற்றியவர் இளங்கோவடிகள். சிலப்பதிகாரம் என்னும் காப்பியத்தை இயற்றியவர் இளங்கோவடிகள். ஆப்ஷன் பி. ஓர் சரியாக அமைந்த தொடரை தேர்ந்தெடுத்து எழுதுக. ஒரு நாள் பகலவன் பள்ளிக்கு நடந்து வந்தான். ஒரு நாள் பகலவன் பள்ளிக்கு நடந்து வந்தான். கீழ்காணும் தொடரில் உள்ள பிழைகளை திருத்தி எழுதுக.
அஃது நகரத்திற்கு செல்லும் சாலை. அஃது நகரத்திற்கு செல்லும் சாலை. அது நகரத்திற்கு செல்லும் சாலை. விடை ஆப்ஷன் பி. கீழ்காணும் தொடரில் உள்ள பிழைகளை திருத்தி எழுதுக. அது இல்லாத இடத்தில் எதுவும் நடக்காது. விடை அஃது இல்லாத இடத்தில் எதுவும் நடக்காது. நீகான் என்ற சொல்லின் பொருள் என்ன? நீகான் என்ற சொல்லின் பொருள் என்ன? விடை நாவாய் ஓட்டுபவன். நாவாய் ஓட்டுபவன். வங்கம் என்னும் சொல்லின் பொருளை தேர்ந்தெடுத்து எழுதுக. வங்கம்னா கப்பல். வங்கம் கப்பல். சொல்லையும் பொருளையும் பொருத்துக. திங்கள் நிலவு. அலர் மலர்தல். மேரு இமயமலை. அலி கருணை. அதனால ஆப்ஷன் ஏ தான் சரியான விடை. ஒருமைப்பன்மை பிழை நீக்குக. யானைப்படையும் குதிரைப்படையும் சென்றன. யானைப்படையும் குதிரைப்படையும் சென்றன. ஆப்ஷன் சி. ஒருமைப்பன்மை பிழையற்ற தொடர் எது? தமிழர்கள் உணவு பரிமாறும் முறையை நன்கு அறிந்திருந்தனர். விடை ஆப்ஷன் ஏ. பின்வரும் தொடரில் உள்ள பிழையை திருத்தி எழுதுக. பகைவர் நீவீர் அல்லர். விடை பகைவர் நீவீர் அல்லீர். பகைவர் நீவீர் அல்லீர். பின்வரும் பத்தியை படித்து வினாக்களுக்கு விடையளி. 50லேருந்து 54 வரைக்கும் கொஸ்டின்ஸ் இதை பேஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. காம்ப்ரிஹென்ஷன். திருநெல்வேலி பகுதியை வளம் செழிக்க செய்யும் ஆறு தாமிரபரணி ஆகும். இதனை தன்பொருணை நதி என்று முன்னர் அழைத்தனர். இது பச்சையாறு, மணிமுத்தாறு, சிற்றாறு, காரையாறு, சேர்வலாறு, கடனா நதி என்று பல கிளைகள் ஆறுகளாக பிரிந்து திருநெல்வேலியை நீர்வளமிக்க மாவட்டமாக செய்கிறது. திருநெல்வேலி மாவட்ட பொருளாதாரத்தில் முதன்மையான பங்கு வகிப்பது உழவுத் தொழில். தாமிரபரணி ஆற்றின் மூலம் இங்கு உழவுத் தொழில் நடைபெறுகின்றது. இங்கு குளத்து பாசனமும் கிணற்று பாசனமும் கூட பயன்பாட்டில் உள்ளன. இரு பருவங்களில் நெல் பயிரிடப்படுகின்றது. மானாவாரி பயிர்கள், சிறுதானியங்கள், எண்ணெய் வித்துக்கள், காய்கறிகள், பருத்தி, பயிர் வகைகள் போன்றன பயிரிடப்படுகின்றன. இங்கு விளையும் வாழைத்தார்கள் தமிழ்நாடு மட்டுமின்றி கர்நாடகம், கேரளம் போன்ற பிற மாநிலங்களுக்கும் அனுப்பப்படுகின்றன. நெல்லிக்காய் உற்பத்தியில் தமிழகத்தில் நெல்லை மாவட்டமே முதல் இடம் வகிக்கின்றது. கேள்வி பார்க்கலாம். திருநெல்வேலி மாவட்ட பொருளாதாரத்தில் முதன்மையான பங்கு வகிக்கும் தொழில் எது? விடை உழவுத் தொழில். நெல்லிக்காய் உற்பத்தியில் தமிழகத்தில் முதலிடம் பெறும் மாவட்டம் எது? விடை திருநெல்வேலி. தாமிரபரணி ஆறு முன்னர் எவ்வாறு அழைக்கப்பட்டது? தன்பொருணை. திருநெல்வேலியின் மருவு பெயர் என்ன? நெல்லை. தாமிரபரணி ஆற்றின் கிளை ஆறுகளுள் ஒன்று எது? சேர்வலாறு. நிலத்தின் இடையே என்னும் சொல்லை பிரித்தெழுத கிடைப்பது என்ன? நிலத்தின் பிளஸ் இடையே. அருந்துணை என்பதை பிரித்தால் என்ன கிடைக்கும்? அருமை பிளஸ் துணை. இடம் பிளஸ் எங்கும் சேர்த்தெழுதுக. இடமெங்கும். ஆப்ஷன் சி. எளிது என்னும் சொல்லின் எதிர்ச்சொல் என்ன? அரிது. ஞாபகம் வச்சுக்கோங்க. இது சினானிம்ஸ் கேட்கல. சினானிம்ஸும் இங்க கொடுத்துருப்பாங்க. இது ஆப்போசிட். ஸோ எளிதுனா அரிது. எதிர்ச்சொல்லை எடுத்து எழுதுக. காய் என்னும் சொல்லின் எதிர்ச்சொல் கனி. காய், கனி. எதிர்ச்சொல்லை எடுத்து எழுதுதல். அணுகு. அணுகு என்னும் வார்த்தைக்கு எதிர்ச்சொல் விலகு. பொருந்தா சொல்லை கண்டறிக. இலங்கை. இங்க கொடுத்துருக்கிறது எல்லாமே ஸ்டேட்ஸ் நேம் தான் கொடுத்துருக்காங்க. இந்தியாவில் உள்ள ஸ்டேட்ஸ் நேம் கொடுத்துருக்காங்க. இலங்கை தான் பொருந்தா சொல். பொருந்தா சொல்லை கண்டறிக. நீவீர் அல்லர். நீவீர் அல்லர். விகார புணர்ச்சி இல்லாத சொல்லை கண்டறிக. வாழை மரம். விகார புணர்ச்சி இல்லாத சொல் பார்த்தீங்கன்னா வாழை மரம். பின்வரும் வாக்கியங்களுள் சந்தி பிழையற்ற வாக்கியத்தை கண்டறிக.
மெய்கீர்த்திகள் புலவர்களால் எழுதப்பட்டு கல் தச்சர்களால் கல்லில் பொறிக்கப்பட்டவை. விடை ஆப்ஷன் பி. சந்தி பிழையற்ற வாக்கியங்களை கண்டறிக. விடை பாருங்க. ஆப்ஷன் 1, ஆப்ஷன் 4. அதாவது கற்றோர்க்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு, கைப்பொருள் தன்னின், மெய்ப்பொருள் கல்வி. விடை ஆப்ஷன் பி 1 மற்றும் 4. சந்தி பிழை நீக்குக. பிழையற்ற தொடரை தேர்வு செய்க. ஆசிய யானைகளில் ஆண் யானைக்கு தந்தம் உண்டு. விடை ஆப்ஷன் ஏ. ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல்லை எழுதுக. சென்டென்ஸ். சொற்றொடர். சென்டென்ஸ்னா சொற்றொடர். ஆங்கில சொல்லுக்கு பொருந்தாத தமிழ் சொல் அறிக. இதழியல், மேகசின். இது பொருந்தாத சொல், மற்ற எல்லாமே கரெக்டா மேட்ச் ஆயிருக்கு. ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல்லை எடுத்து எழுதுக. டிஜிட்டல் ரெவல்யூஷன், மின்னணு புரட்சி. டிஜிட்டல் ரெவல்யூஷன்னா மின்னணு புரட்சி. ஒலி வேறுபாடு அறிந்து சரியான பொருளை எழுதுக. ஆறு, நதி. ஆறு, நதி. ஒலி மற்றும் பொருள் வேறுபாடு அறிந்து சரியான இணையை தேர்வு செய்க. விடு, வீடு. கைவிடுதல், தங்குமிடம். விடுனா கைவிடுதல், வீடுனா தங்குமிடம். ஒலி மற்றும் பொருள் வேறுபாடு அறிந்து சரியான சொல்லை தேர்ந்தெடுத்து எழுதுக. பழந்தமிழர்கள் டேஷ் வழியாக போர் செய்யும் டேஷ் போன்ற கூர்ந்த மதியுடையவர்கள். அறம், அறம். ஆப்ஷன் சி. ராவுடைய வேற்றுமை பார்த்துக்கங்க. ஒரு பொருள் தரும் பல சொற்கள். நாவாய், வங்கம், தோணி, களம் ஆகிய சொற்கள் எதனை குறிக்கும்? பல வகையான கடற்கலன்கள். விடை ஆப்ஷன் டி. ஒரு பொருள் தரும் இரு சொற்கள் தருக. வெய்யோன். ஒரு பொருள் தரும் இரு சொற்கள் தருக. வெய்யோன். பகலவன், சூரியன். ஆப்ஷன் பி. துளிர், முறி, குருத்து, கொழுந்தாடை ஆகிய சொற்கள் தாவரத்தின் எப்பகுதியை குறிக்கும்? நுனிப்பகுதியை குறிக்கும். துளிர், முறி, குருத்து, கொழுந்தாடை அப்படிங்கிறது நுனிப்பகுதியை குறிக்கும். பின்வரும் வினைமுற்றின் வேறு சொல்லை தேர்ந்தெடுத்து எழுதுக. பார்த்தான், பார். பார்த்தான், பார். கீழ்கண்டவற்றுள் சரியான வேறு சொல் இணையை கண்டறிக. நட, நடக்கிறது. ஆப்ஷன் ஏ. வேறு சொற்களை தேர்வு செய்க. அறிஞர், அறிஞர், அறி. ஆப்ஷன் சி. வேறு சொல்லின் வினையாளனையும் பெயர் காண்க. கொடு, கொடுத்தோர். வேறு சொல்லின் வினையாளனையும் பெயர் பாருங்க. கொடுனா கொடுத்தோர். கொடுக்கப்பட்டுள்ள தொழிற்பெயரிலிருந்து வேறு சொல்லை கண்டறிந்து எழுதுக. படித்தல், படி. படித்தல்ங்கிற தொழில் பெயருடைய வேறு சொல் என்னன்னா படி. ஆப்ஷன் பி. அகரவரிசைப்படுத்துக. மழை, மேகலை, மயிலை, மோதல். அகரவரிசைப்படி சொற்களை சீர் செய்தல். தேனி, ஓணான், கிளி, மாணவன், ஆசிரியர்னு கொடுத்திருக்காங்க. ஆசிரியர், ஓணான், கிளி, தேனி, மாணவன். அகரவரிசைப்படி சொற்களை சீர் செய்தல். பக்கம், வண்டு, சங்கு, கங்கை, மங்கைன்னு வார்த்தை கொடுத்திருக்காங்க. கங்கை, சங்கு, பக்கம், மங்கை, வண்டு. ஆப்ஷன் பி. சொற்களை ஒழுங்குபடுத்துக. யானைகள் பொதுவாக மனிதர்களை தாக்குவதில்லை. ஆப்ஷன் பி. முறை மாறியுள்ள சொற்களை ஒழுங்குபடுத்தி சொற்றொடர் ஆக்குக. முளையிலே விளையும் தெரியும் பயிர். விளையும் பயிர் முளையிலே தெரியும். விடை ஆப்ஷன் டி. வாட்ஸ்அப் என்ற ஆங்கில சொல்லுக்கு இணையான தமிழ் சொல் தருக. புலனம். வாட்ஸ்அப்னா புலனம். இரு வினைகளின் வேறுபாடு அறிக. முதலாளி டேஷ், தொழிலாளி டேஷ்.
முதலாளி பணித்தார், தொழிலாளி பணிந்தார். விடை ஆப்ஷன் சி. விடைக்கேற்ற வினாவை தேர்ந்தெடுக்கவும். விடை கொடுத்திருக்காங்க. வீரமாமுனிவர் 17ஆம் நூற்றாண்டில் படைத்த பெருங்காப்பியம் தேம்பாவணி. இந்த விடைக்கேற்ற சரியான கேள்வி எதுன்னு பார்த்தீங்கன்னா, அதாவது வினா, வீரமாமுனிவர் 17ஆம் நூற்றாண்டில் படைத்த பெருங்காப்பியம் யாது? ஆப்ஷன் டி. விடைக்கேற்ற வினாவை தேர்ந்தெடுக. டாக்டர் அப்துல் கலாம் இந்திய ஏவுகணை நாயகன் என்று போற்றப்படுகிறார். ஆப்ஷன் சி தான் இதுக்கு சரியான வினா. இந்திய ஏவுகணை நாயகன் யார்? எவ்வகை வாக்கியம் என கண்டு எழுதுதல். பிறவினை வாக்கியத்தை தேர்ந்தெடுத்து எழுதுகன்னு கொடுத்திருக்காங்க. அப்துல் நேற்று வருவித்தான். விடை ஆப்ஷன் டி. அப்துல் நேற்று வருவித்தான். தன்வினை தொடரை கண்டறிக. வள்ளி மாலை தொடுத்தாள். வள்ளி மாலை தொடுத்தாள். செயற்பாட்டு வினை தொடரை காண்க. பாட்டு அவளால் பாடப்பட்டது. பாட்டு அவளால் பாடப்பட்டது. ஆப்ஷன் பி. ஆகாய தாமரை உவமை கூறும் பொருள் கூறுக. இல்லாத ஒன்று. விடை ஆப்ஷன் சி. புலி என்பதன் சரியான சொல்லை தேர்வு செய்க. வேங்கை. உவமையால் விளக்கப்பெறும் பொருத்தமான பொருளை தேர்ந்தெடுத்து எழுதுக. எடுப்பார் கைப்பிள்ளை உவமை கூறும் பொருள் தெளிக. சொல்பவர் பேச்சை கேட்டு நடப்பவர். ஆப்ஷன் டி. கலைச்சொல்லை பொருத்துக. டாக்டரேட் முனைவர் பட்டம். கான்ஃபிடன்ஸ் நம்பிக்கை. யூனிவர்சிட்டி பல்கலைக்கழகம். அக்ரிமெண்ட் ஒப்பந்தம். அதனால ஆப்ஷன் பி தான் சரியான விடை. நீ பவனத்தை நீத்து அடிக்கோடிட்ட சொல்லின் பொருள் காண்க. நீ பவனத்தை நீத்து அடிக்கோடிட்ட சொல்லின் பொருள் காண்க. கடம் பவனம். கடம் பவனம். ஆப்ஷன் ஏ. கலைச்சொல் அறிக. பாசன தொழில்நுட்பம். இரிகேஷன் டெக்னாலஜி. பாசன தொழில்நுட்பம்னா இரிகேஷன் டெக்னாலஜி. விடை வகையை கண்டறிதல். நீ விளையாடவில்லையா என்ற வினாவிற்கு கால் வலிக்கிறது என்று கூறுவது என்ன விடை? உற்றது உரைத்தல். விடை உற்றது உரைத்தல் விடை. பொருத்தம் இல்லாத விடையை கண்டறிக. வினா எதிர் வினாதல். விடை இது செய்யேன். ஆப்ஷன் பி. இது செய்யேன். ரிவிஷனுக்கு இந்த கண்டென்ட் யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். நெக்ஸ்ட் அப்கமிங் வீடியோவில் வேற ஒரு ரிவிஷன் பார்க்கலாம். பிடிச்சிருந்தா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். ரிவிஷனுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்யூ.